Hello viewers, welcome to Super Brain. Example 4.5 பார்க்கலாம். Find the length of a card which is at a distance of 2 root 11 cm from the center அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த சென்டர்லேருந்து ஒரு கார்டு இருக்கு. அந்த கார்டோடைய டிஸ்டன்ஸ் வந்து அந்த சென்டர்லேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 root 11 cm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 root 11 centimeter. ஸோ சென்டர்லேருந்து அந்த கார்டோடைய டிஸ்டன்ஸ் வந்து 2 root 11 centimeter. இப்போ இந்த சென்டரை வந்து நம்ம O அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கார்டோடைய லென்த்தை வந்து ஏபி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வந்து 12 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் கொடுத்துட்டாங்க நமக்கு இந்த சர்க்கிளுக்கு. அப்போ இந்த சென்டர்லேருந்து இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் எங்கே டச் பண்ணாலும் அதோடைய ரேடியஸ் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதுவும் நமக்கு ரேடியஸ் தான். இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இந்த பாயிண்ட்டை பார்த்தீங்களா, இது வந்து நம்ம வந்து சி அப்படின்னு எடுத்துக்கலாம். எப்போவுமே சென்டர்லேருந்து கார்டுக்கு ஒரு லைன் பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணும்போது அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனை ஈக்குவல் ஆஃபாக பிரிக்கும். அப்போ இது வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும். சரி, இப்போ வந்து இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதில் நமக்கு இந்த ரெண்டு சைடும் தெரியும். அதை வச்சு தான் இந்த சைடு வந்து எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏசி எவ்வளோ அப்படின்றத நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா லென்த்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கார்டுக்கு. கார்டுடைய லென்த் அப்படின்றது வந்து ஏபி. நம்ம வந்து ஏசியை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு ஏபி கிடைச்சிரும். ஏன்னா இங்கிருந்து இது எவ்வளோ இருக்கோ இதுவும் அவ்வளோதான் இருக்கும். ரெண்டுமே ஈக்குவல் பாருங்க, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால இதை கண்டுபிடிச்சிட்டா அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு ஏபி கிடைச்சிடும். அதாவது கார்டோடைய லென்த் கிடைச்சிடும். சரி, ஃபர்ஸ்ட் இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம். டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ ஓசி அதுதான் வந்து டிஸ்டன்ஸா. ஓசி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2 root 11 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ரேடியஸ் வந்து 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரேடியஸ் அப்படின்றது நம்ம இங்கே என்ன எடுத்திருக்கோம், ஓஏன்னு எடுத்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஓஏன்னு போட்டுக்கலாம். சரி, இப்போ நம்ம பித்தாகரஸ் தியரம் எடுக்க போகிறோம். பித்தாகரஸ் தியரம் போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைப்போட்டெனியூஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும் போது ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதா ஹைப்போட்டெனியூஸ்னு சொல்லுவோம். இங்கே பாருங்க, ஓஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு அதர் 2 சைட்ஸையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஓசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், இல்லை ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் ஓசி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். சரி, இப்போ வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாமா. ஓஏ நமக்கு தெரியும் 12 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு, அப்போ 12க்கு ஸ்கொயர் போடணும். ஏசி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அதனால ஏசி ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். ஓசி நமக்கு தெரியும் இல்லையா 2 root 11, அதுக்கும் என்ன பண்ணணும், ஸ்கொயர் போடணும். இப்போ பாருங்க 12 ஸ்கொயர்னா 144னு உங்களுக்கு தெரியும். ஏசி ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா இந்த 2க்கும் இருக்குது, இந்த ரூட் 11க்கும் இருக்குது. ஸோ 2க்கு ஸ்கொயர் போடும்போது நமக்கு 4ன்னு கிடைச்சிடும். ரூட் 11க்கு ஸ்கொயர் போடும்போது இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு 11 மட்டும் கிடைக்கும். அப்போ 144 ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், 4 × 11 44ன்னு வந்துடும். நம்ம ஏசி கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதனால ஏசி ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். இந்த ப்ளஸ் 44 நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துட போகிறோம். அப்போ என்ன ஆகும்னா இது -44 ஆயிடும். இங்க இருக்கிற 144 அப்படியே தான் இருக்கும். பாருங்க 144ல 44 மைனஸ் பண்ணா என்ன ஆகும், நமக்கு 100 கிடைக்குமா. அப்ப இங்க ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இல்லை இதை வந்து ரிவர்ஸில் எழுதிக்கலாமா, ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 100ன்னு எழுதிக்கலாம். நமக்கு என்ன வேணும், ஏசி தான் வேணும். அப்போ இந்த ஸ்கொயர் வந்து இந்த சைடு வரும்போது ஸ்கொயர் ரூட்டாக வந்துடும். அப்போ என்ன ஆகும்னா ஏசி பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100னா 10ன்னு உங்களுக்கு தெரியும். நமக்கு இங்கே யூனிட் வந்து சென்டிமீட்டர்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் நீங்கள் சென்டிமீட்டர்னு போட்டுக்கலாம். ஸோ ஏசி வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இங்கேருந்து இது வரைக்கும் 10ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்றதுனால இங்கேயும் 10 இங்கேயும் 10 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் டோட்டலாக நமக்கு வந்து 20 கிடைக்கும். ஸோ ஆடும் பண்ணலாம், இல்லைன்னா 2 அதை மல்டிப்ளேவும் பண்ணலாம். அப்போ லென்த் ஆஃப் த கார்டு அப்படின்னு எழுதிக்கலாம். தஃபோர் லென்த் ஆஃப் தி கார்டு ஏபி வந்து 2 × 10. அப்போ எவ்வளோ கிடைக்கும், 20 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.